உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவதற்குரிய தொழிற்கல்வி எவ்வாறு அமைய வேண்டும் என்பதற்குரிய ஆலோசனையை நைட்டா நிறுவனம் இந்த நாடு முழுக்க வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த நைட்டா நிறுவனத்துடைய மட்டக்களப்பு மாவட்ட முகாமையாளர் எமது ஊரை சேர்ந்தவர், இந்த ஊரிலே திருமணம் முடித்திருக்கிறவர். உங்களுக்கு தெரியும், இலகுவாக சொல்லப்போனால் எங்களுடைய டாக்டர் மௌலானா அவர்களுடைய மருமகன் சையீத் சாலிம் மௌலானா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை அன்புடன் நாங்கள் வருக வருக வரவேற்று அவருடைய உரையை ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். மாட்சிமையும் மேன்மையும் மிக்க அல்லாஹுவை முதலில் புகழ்ந்தவனாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து பொழிந்தவனாகவும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த மருதமுனை ஜம்மியத்துல் உலமா தலைவர் ஷேக் அஹமத் அன்சார் மௌலானா விரிவுரையாளர் அவர்களை விழித்தவனாகவும் மஸ்ஜிதில் மினன் பள்ளிவாசல் தலைவர், செயலாளர், பொருளாளர், அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவர்களை அனைவரையும் விழித்தவனாகவும் ஜாயிரா கொலிச்ச கல்முனை பிரின்சிபல் அதிபர் அவர்கள் ஜாபிர் சார் அவர்களை நாம் விழித்தவனாகவும் இங்கு பயன்பெற வந்திருக்கின்ற அனைத்து மாணவர்களையும் விழித்தவனாகவும் எல்லோருக்கும் அல்லாஹுடைய அருளும் பரக்கத்தும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கரியர் கைடன்ஸ் என்கின்ற நிகழ்ச்சிக்கு எங்களுடைய மௌலானா அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இந்த நிகழ்வு பொதுவாக பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட நிறையவே மணித்தியால கணக்குகளில் பேச வேண்டிய விடயம் இருந்தாலும் கூட பொதுவாக மனிதன் தாயினுடைய வயிற்றிலே கருவுறுகின்ற பொழுதே அவனுடைய மனித வளம் என்பது உருவாக்கப்படுகின்றது. இந்த மனித வளம் பிறந்ததன் பிறகு பூமிக்கு மேல் வாழுகின்ற பொழுது அந்த தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுது எவ்வாறு எந்த உணர்வுகளை பெற்றவாறு அந்த பிள்ளை பிறக்கிறதோ அதனுடைய செயற்பாடு இந்த பூமியின் மேலே காணப்படுகின்றது. இது உளவியலாளருடைய கருத்து. எல்லோரும் இங்கே வாழுகின்ற உலகத்திலே பிறந்த அனைவரும் எட்டு விதமான நுண்ணறிவுகள் கொண்டவர்களாக பிரித்திருக்கின்றார்கள். உலகத்திலே பிறந்த அனைவரும், மனிதர்களாகிய அனைவரும் 8 வகுப்பினர்களாக இன்டெலிஜென்ட், அதாவது நுண்ணறிவு படைத்தவர்களாக இறைவன் ஆக்கியிருக்கின்றான். அதை உளவியலாளர்கள் பிரித்திருக்கின்றார்கள். இங்கே காணப்படுகின்ற எல்லோரும் இந்த 8 பிரிவுக்கும் வந்து விடுவோம். எவ்வாறாயினும் நாங்கள் 8 பிரிவுக்கும் வந்து விடுவோம். உடலியல் ரீதியான செயற்பாடு, கணித ரீதியான செயற்பாடு, பௌதிக ரீதியான செயற்பாடு, பயாலஜிக்கல், அதாவது இன்டர்பர்சனல் அண்ட் இன்ட்ராபர்சனல், உயிரியல் தொடர்பான செயற்பாடு, இவைகள் அனைத்தையும் செய்யக்கூடிய மனிதர்கள் அனைவரும் 8 விதமான நுண்ணறிவுக்குள் உள்ளடங்கப்படுகின்றார்கள். ஜோஹாரி என்கின்ற இருவர் சேர்ந்து ஒரு அட்டவணை தயாரித்திருக்கின்றார்கள். அதிலே சொல்லப்படுகிறது, தனக்கு தெரிந்த பகுதி, தனக்கு தெரியாத பகுதி,
பிறருக்கு தெரிந்த பகுதி, பிறருக்கு தெரியாத பகுதி என்று 4ஆக பிரிந்திருக்கிறார்கள். அப்ப தனக்கு தெரிந்ததும் பிறருக்கு தெரிந்ததும் பொதுப்பகுதி என்றும், தனக்கு தெரியாத பிறருக்கு தெரிந்த பகுதி இருண்ட பகுதி என்றும் இவ்வாறு 4ஆக பிரித்து, தனக்கு தெரியாததும் பிறருக்கு தெரியாததுமான பகுதியை இரகசிய பகுதி என்று பிரித்திருக்கின்றார்கள். இந்த இரகசிய பகுதி என்பது நாமெல்லாம் எதிர்வரும் காலங்களிலே எவ்வாறு, என்ன தொழிலிலே, என்ன நிலையிலே நாங்களெல்லாம் வருவோம் என்பது கூட தற்பொழுது இப்பொழுது இருக்கின்ற நிலைமையிலே ஒருவருக்கும் தெரிய முடியாது, காண முடியாது. அதுபோல் எங்களை சுற்றி இருக்கின்ற தாய் தந்தையர்கள், உற்றா உறவினர்கள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்கள் கூட அறிந்து கொள்ள முடியாத பகுதி தான் இந்த இரகசிய பகுதி, சீக்ரெட் ஏரியா. உங்களுக்கும் தெரியாது எதிர்வரும் காலங்களில் நீங்கள் எவ்வாறு வருவீர்கள் என்பதை பற்றி உங்களுக்கும் தற்பொழுது தெரியாது. இதான் சொல்றது சீக்ரெட் ஏரியா. நாங்கள் எல்லாம் சொல்லுவோம், பொதுவாக நாங்கள் கதைப்போம், பாரு நாம் சும்மா நம்மளோட தெரிஞ்ச ஒரு ஆள், இங்கே பாரு அவன் பெரிய இண்டோகுலரில் போகிறான், இங்கே பாரு அவன் பெரிய தொழிலில் பெரிய தொழில்துறையில் இருக்கார், அவன் லட்சாதிபதியாக மாட்டார். அப்படி என்றெல்லாம் கதைக்கிறதுக்கு காரணம் என்னென்றால், அந்த இரகசிய பகுதியினுடைய வெளிப்பாடு பின்புலம் பிறகுதான் தெரிய வரும். இப்போ சாதாரணமாக நாங்கள் எல்லோரும் சாதாரண மனிதர்களாக இருப்போம். ஆனால் எங்களுடைய வளர்ச்சியும் முயற்சியும் எந்த இடத்தில், எந்த புள்ளியில் சந்திக்கின்றனவோ அந்த இடத்திலே இதனுடைய மாற்றத்தை நீங்கள் காணலாம். ஆகவே தொழில் வழிகாட்டல் அல்லது தொழில் என்று சொல்வதில்லை, பொதுவாக சொன்னால் கரியர் என்கின்ற ஒரு ஆங்கில சொல்லுக்கு உளவியலாளர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். எவ்வாறென்றால், கல்வி பாதை மட்டுமல்ல, வாழ்க்கை பாதையும் ஒன்று சேர்த்தவாறு எவ்வாறு ஒருவர் எதிர்காலத்தில் பயணிப்பது என்பது தொடர்பாகத்தான் அது இருக்கும். கல்வி பாதையிலே உங்களுக்கு தெரியும், பிரைமரி எடுகேஷன் என்று சொல்லுவோம், ஆரம்பகால கல்வி, செகண்டரி எடுகேஷன் என்று சொல்லுவோம், அதுபோல் 3ஆம் நிலை கல்வி, டெர்சரி எடுகேஷன் என்று சொல்லுவோம். தற்பொழுது நீங்கள் இருக்கின்ற பகுதி செகண்டரி எடுகேஷன், அதாவது 2ஆம் நிலை பிரிவிலே பகுதியிலே நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். 3ஆம் நிலை கல்வி, அதாவது டெர்சரி எடுகேஷனுக்கு போக வேண்டிய காலம், அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், தொழில்நுட்ப கல்லூரிகளாக இருக்கலாம், வேறு பிரைவேட் நிறுவனங்களாக இருக்கலாம். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்திலே நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில். இது கல்வியினுடைய பாதை என்பது இதில் தீர்மானிக்கப்பட வேண்டிய விடயம். இரண்டாவது, வாழ்வு பாதை. வாழ்வில் லட்சியத்தை அடிப்படையாக கொண்டு நீங்கள் எல்லோரும் உங்களுடைய முயற்சியின் அடிப்படையில் அமைத்துக் கொள்வது அல்லது சமைத்துக் கொள்வது. இப்பொழுது கல்வி பாதையிலே இருக்கின்ற நீங்கள் எவ்வாறு வாழ்க்கை பாதைக்கு இப்பொழுதிருந்தே திட்டமிட்டு கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். இறைவன் அந்த 8 வகையான இன்டெலிஜென்ஸ், அதாவது நுண்ணறிவுகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே எதிர்கால திட்டமிடலை தயாரித்துக் கொள்வதற்கான சகல வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. நீங்கள் தற்பொழுது இருக்கின்ற கல்வியிலே உங்களுடைய முயற்சியும் செயற்பாடுகளும் எவ்வாறு கல்வியிலிருந்து உயர்ச்சி பெறுகின்றீர்களோ அந்த இடத்திலிருந்து நீங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது எதிர்வரும் காலங்களிலே வாழ்க்கை பாதை நல்ல முறையில் அமைந்துவிடும். அப்போ வாழ்வு பாதையும் வாழ்க்கை பாதையும் வேறு.
எப்பொழுது ஒரு ஆள் ஒரு கல்வியினுடைய முயற்சியிலே வெற்றி பெற்று அந்த வெற்றியின் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே அல்லது வாழ்விலே மேற்கொள்ளக்கூடிய தொழில்கள் இருக்கின்றன, அந்த தொழில்கள் இருக்கின்றன. இந்த தொழில்களை ஒருங்கிணை, அதாவது கல்வியோடு சேர்த்து உயர் படிப்போடு சேர்த்து அவருடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அவர் வாழ்வு பாதையாக மாற்றி அதை வாழ்க்கை பாதையாக மாற்றிக்கொள்கின்றாரோ அவர் உயர் நிலைமையில் அடைந்து கொள்வார். உதாரணமாக நாங்கள் இப்பொழுது ஓ லெவல் படிக்கின்றோம், ஏ லெவல் படிக்கின்றோம். படித்ததன் பிறகு நாங்கள் எல்லோரும் யூனிவர்சிட்டிக்கு போகின்றோம் அல்லது பல்கலைக்கழகங்கள் தவிர்ந்த தொழில்நுட்ப கல்லூரிகளுக்கு செல்கின்றோம். இவ்வாறு செல்லுகின்ற பொழுது அந்த கல்வியினுடைய அல்லது பயிற்சியினுடைய உயர்வு அடைகின்ற பொழுது உங்களுடைய வருமானமும் அதிகரிக்குமாக இருந்தால் அது கரியர் என்கின்ற சொல்லை முழுமைப்படுத்துகின்றது. வெறுமனே தொழில் என்பது வேறு. தொழில் என்பது உதாரணமாக நாங்கள் ஓஎல் படித்துவிட்டு ஏதாவது தொழிலை செய்கின்ற பொழுது நம்மளுக்கு ஒரு வருமானம் ஒன்று வருகின்றது என்பது சாதாரண விடயம். ஆனால் உங்களுடைய கல்வியினுடைய உச்சத்துக்கு சென்று உங்களுடைய வருமான அதிகரிப்புக்காக உங்களுடைய பதவி உயர்வுகளையும் நீங்கள் அடைகின்ற பொழுது உங்களுக்கு அதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியினுடைய பிரவாகத்தினுடைய அளவுதான் இந்த கரியர் என்கின்ற சொல்லுக்குரிய கருத்தை பூரணப்படுத்துகின்றது. எனவேதான் உங்களுடைய பல்கலைக்கழக வாழ்க்கையில் அல்லது பல்கலைக்கழகம் போக முடியாமல் நீங்கள் விடுவீர்களாயிருந்தால் இந்த மூன்றாம் நிலை கல்வி என்கின்ற இடத்திலே உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்திலே 8ஆம் வகுப்பு சித்தி அடைந்ததும் தொழில் எடுத்தார்கள். ஓஎல் கிடைத்ததும் ஓஎல் பரீட்சை சித்தி அடைந்ததும் தொழில் எடுத்தார்கள். அதற்கு பிறகு ஏஎல் முடிந்ததும் தொழில் கிடைத்தது. அதற்கு பிறகு ஆங்கிலத்திலும் கணித பாடத்திலும் சித்தி எழுதியவர்களுக்கு தொழில் கிடைத்தது. அடுத்தது அதற்கு பிறகு டிகிரி கிடைத்ததும் தொழில் கிடைத்தது. தற்பொழுது டிகிரியோடு சேர்த்து ஐடி தகவல் தொழில்நுட்பம் தெரிந்தால் தொழில் கிடைக்கும். இது தாண்டியும் தொழில் கிடைக்கவில்லை என்கின்ற நிலைமை இப்பொழுது வருவதற்கு காரணம் என்ன? ஏன் தற்பொழுது இந்த தொழில் கிடைக்கவில்லை? அப்பொழுது இந்த தொழில் கிடைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அதான் இப்போ உள்ள பிரச்சனை. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு தொழில் ஒன்று ஒரு ஆள் பெறுவதாக இருந்தால் அறிவு, திறன், மனப்பாங்கு என்கின்ற 3 விடயத்திலும் திறன்களுடைய வளர்ச்சி, ஒரு துறை சார்ந்த திறன்கள் உங்களுக்கு வளர்க்கப்பட வேண்டும் என்று தொழில் இல்லை என்கின்ற காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு தொழில் என்பது உலக மயமாக்கலுக்குட்பட்டு சவாலாக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியும் உலகமயமாக்கல் என்றால் என்னென்று. இன்றைய காலகட்டம் குளோபலி, அதாவது திங்க் லோக்கலி அண்ட் ஆக்ட் குளோபலி என்று சொல்வார்கள். அதாவது உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் சர்வதேச ரீதியாக
எவ்வாறு நீங்கள் முன்னேற வேண்டுமோ அதற்கேற்றவாறு உங்களுடைய பயிற்சியோ அல்லது மேலதிக படிப்புகளோ அல்லது மேற்கொண்டுள்ள படிப்புகளோ அமைய வேண்டும். இப்போ உங்களுக்கு தெரியும், ஒருவர் திறன் பெற்றுவிட்டால் அவருக்கு இன்று தொழில் கிடைப்பது கஷ்டமாக இருக்கின்றது. பயிற்சி ஒன்றை முடிவுறுத்தி விட்டால் அவருக்கு கூட ஒரு தொழில் எடுப்பது கஷ்டமாக இருக்கின்றது. ஆனால் வேலை உலகம் அல்லது வேலை தருணர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் காம்பிடன்சி, தேர்ச்சி என்பதை எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு தொழில் ரீதியான தேர்ச்சி தேவைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், பாடசாலை மட்டத்திலே உங்களுக்கு பாடசாலை மட்ட கணிப்பீடு என்பது உங்களுக்கு வழமையாக அந்த பாடசாலைகளிலே ஆசிரியர்கள் செயற்படுத்துகின்றார்கள். பாடசாலையை பொறுத்தவரையிலே அந்த கணிப்பீடுகள், பாடசாலை மட்ட கணிப்பீடுகள் என்னென்ன துறை சார்ந்ததாக இருக்கின்றதோ அதிலே 100% முழுமை பெற்றதாக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு அதற்குரிய புள்ளி அல்லது அதற்குரிய அந்த புள்ளி கிடைக்கின்றது. அங்கு பார்க்கின்றார்கள் என்னென்றால் கணிதம் சம்பந்தப்பட்ட அறிவு, விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட அறிவு, தமிழ் சம்பந்தப்பட்ட இலக்கியம் தொடர்பான அறிவு, அதுபோல தலைமைத்துவ சம்பந்தப்பட்ட அறிவு, அதுபோல பப்ளிக் ரிலேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் தொடர்பட்ட அறிவுகள், இவ்வாறு அதுபோல லீடர்ஷிப், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், இது தொடர்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த தேர்ச்சி உங்களுக்கு கிடைக்கப்பெறுமோ அதன் அடிப்படையிலே உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் 3ஆம் நிலை கல்வியை பொறுத்தவரையிலே நீங்கள் தேர்ச்சி மட்டத்தை அடைந்தது பிறகுதான் உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படுகின்றன. தேர்ச்சி என்றால் என்ன என்கின்ற பார்க்கின்ற பொழுது, ஒரு தொழிலிலே அல்லது ஒரு தொழில்துறையிலே திறமைகள், பல திறமைகள் ஒன்று சேர்த்து அது அந்த திறமைகளுடன் கூட்டாக ஒரு வேலையை முழுமையாக சம்பூர்ணமாக திருப்தியுற குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்யக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அதற்கு பேர் தேர்ச்சி என்று சொல்வார்கள். உங்களுக்கு ஒரு தொழில் தருவதாக இருந்தால், யாராவது தொழில் தருவதாக இருந்தால் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ, அவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களிடமிருந்து தேர்ச்சியை மட்டும்தான். தேர்ச்சி எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக, அதாவது நல்ல முறையில் இருக்கிறதோ, அதாவது கிட்டத்தட்ட 90% தாண்டிய ஒரு உங்களுக்கு சித்தி எய்துவீர்களாக இருந்தால் மட்டுமே உங்களுக்கு தேர்ச்சி என்கின்ற மட்டத்துக்குரிய புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. ஆகவே இந்த தேர்ச்சி மட்டத்தை 3ஆம் நிலை கல்வியிலே, அதாவது உங்களுக்கு தெரியும், டெக்னிக்கல் காலேஜாக எடுத்தாலும், நைட்டா என்கின்ற நிறுவனத்தை எடுத்தாலும், விடிஏ என்கின்ற நிறுவனத்தை எடுத்தாலும், அந்த தேர்ச்சியை அவர்கள் NVQ என்ற மட்டத்தில் அவர்கள் சரி செய்திருக்கின்றார்கள், தயாரித்திருக்கின்றார்கள். நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், தேசிய தொழிற்சாலை சான்றிதழ் என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் பிரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்ச்சி எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஒரு தொழிற்சாலையில் அல்லது வேலை நிலையத்திலே என்னென்ன திறமைகள் உங்களுக்கு இருக்க வேண்டுமோ அந்த திறமைகளின் அடிப்படையில் தான் அவற்றை வடிவமைத்திருக்கின்றார்கள். வெறும் புத்தகம் படிப்போ அல்லது அதனுடைய அறிவோ அல்ல. ஆகவே அந்த தேர்ச்சி கணிப்பீடு அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஒரு வேலை தளத்திலே என்னென்ன எதிர்பார்ப்போடு அந்த வேலை தருணர் இருக்கிறாரோ அதுக்கேற்றவாறு தான் அவர்கள் வடிவமைத்திருக்கின்றார்கள். இதனை NVQ என்கின்ற, அதாவது நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது தேசிய தொழிற்சார் தகமை என்கின்ற அடிப்படையில் மட்டம் 7 வரைக்கும் பிரித்திருக்கின்றார்கள். முதலாவது மட்டம், 2வது மட்டம், 3வது மட்டம், 4வது மட்டம், இவங்களை இந்த 4ஐயும் சான்றிதழ் மட்டம் எனவும், 5வது மட்டத்தை டிப்ளோமா மட்டம் என்றும்,
6வது மட்டத்தை அட்வான்ஸ் டிப்ளோமா மட்டம் என்றும் 7வது மட்டத்தை பட்டதாரி டிகிரி மட்டம் என்றும் பிரித்திருக்கின்றார்கள். உதாரணமாக நாங்கள் லேசான ஒரு உதாரணத்தை சொல்லலாம். ஒரு மேஷன் பயிற்சி எடுப்பர் எடுக்கின்ற ஒருவர், ஒரு உதாரணமாக லேசான விடயம், ஒரு மேஷன் பயிற்சி எடுக்கின்ற ஒருவர், அவர் 4 வரைக்கும் 1 தொடக்கம் 4 வரைக்கும் அவர் சான்றிதழ் மட்டத்தை பெற்றதும் அதனை டிப்ளோமா மேஷன் துறையில் அவர்கள் டிப்ளோமா செய்கின்ற பொழுது 5வது மட்டம் வழங்கப்படுகின்றன. அதற்கு பிறகு 6வது மட்டம் அட்வான்ஸ் டிப்ளோமா மட்டமாக கொடுக்கப்படுகின்றது. 7வது மட்டம் பட்டதாரி மட்டம் என்கின்ற மட்டத்துக்கு அவர் செல்லலாம். ஆகவே மேஷன் ஒரு பயிற்சி எடுக்கின்ற ஒருவர், அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியராக ஒரு வரக்கூடிய அமைப்புக்கு அவருடைய நிலைமை மாறுகின்றது. எனவேதான் எந்த தொழில்துறையை எடுத்தாலும், அதுபோல கார்பெண்டர், மேசன், வெல்டிங், எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், அலுமினியம் ஃபேப்ரிகேட்டர், ஏர் கண்டிஷன் ரெஃப்ரிஜரேட்டர் மெக்கானிக், அதுபோல ஆட்டோமொபைல் மெக்கானிக், இது போன்ற கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட தொழில்துறைகளிலே உங்களுக்குரிய சான்றிதழ்கள் NVQ மட்டத்திலே சவுண்ட் கேட்குதா? ஆகவே எங்கெல்லாம் நீங்கள் பயிற்சி எடுக்க விரும்புகின்றீர்களோ, உங்களுடைய O லெவல் அல்லது A லெவல் முடிந்ததன் பிற்பாடு நீங்கள் இந்த துறைகளை தேடி அந்த இடங்களிலே பயிற்சி பெற வேண்டும். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக சம்மாந்துறையில் இருக்கின்றன தொழில்நுட்ப கல்லூரி, அதுபோல் நிந்த ஊரிலே VTA என்கின்றது இருக்கின்றது, அதுபோல் கல்முனையிலே நைட்டா என்கின்ற நிறுவனம் இருக்கின்றது. ஆனால் எல்லாம் அந்த நைட்டானுடைய செயற்பாடு சற்று வித்தியாசமானது. எவ்வாறென்றால், வேலை தளத்திலே உங்களை நியமித்து உங்களை பயிற்சி பெறுநராக உங்களை நியமிப்பதன் ஊடாக அந்த வேலை தளத்திலே கிடைக்கக்கூடிய வேலைகள் அல்லது அதிலே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எதிர்நோக்கி அந்த எவ்வாறு ஒரு வேலையை முழுமையாக செய்வதற்குரிய பயிற்சியை அங்கே இருக்கின்ற தொழிற் தருணர் அல்லது பயிற்றுவிப்பாளர் முழுமையாக உங்களை பயிற்றுவிக்கின்ற பொழுது அதற்கான சான்றிதழ்கள் NVQ மட்டங்களிலே வழங்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு வழங்குவதனூடாக நீங்கள் நேரடியாகவே ஒரு தொழில் ஒன்றை செய்யக்கூடிய அளவுக்கு நீங்கள் வரக்கூடும். சாதாரணமாக இப்போ மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்கை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது, மோட்டார் சைக்கிள் மெக்கானிக் என்ற பொழுது 100க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள் வகைகள் இருக்கின்றன. அவைகள் அனைத்தையும் ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்குள் அதனோடு எக்ஸ்பர்ட்டான ஒருவரிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது நீங்கள் கூட சாதாரணமாக எதிர்வரும் காலங்களிலே தொழில் ஒன்றை நீங்கள் தனியாக தொடங்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஆகவே இங்கு வேலைத்தள பயிற்சி ஒன்று உங்களுக்கு தரப்படுமாக இருந்தால், இந்த வேலைத்தள பயிற்சியிலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய திறன் உடனடியாகவும் அந்த பிழை சம்பந்தமாக அறிந்து உடனடியாக நிவர்த்தி செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே உங்களுக்கு உடனடியான பயிற்சியில் இருக்கின்ற திறனோடு கூடிய தீர்வும் உங்களுக்கு கிடைத்து விடுகின்றது. அதற்கான பயிற்றுவிப்பாளர்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டான, அதாவது அந்த தொழிலிலே தொழில் அனுபவம் வாய்ந்தவர் ஊடாக அவை தரப்படுகின்றன. அப்பொழுது உங்களுக்கு சாதாரணமாக அதனுடைய திறன் உங்களுக்கு வளர்ச்சி அடைகின்றது. இப்பொழுது உங்களுக்கு தெரியும், உலகமயமாக்கலிலே ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்புகளில் ஒன்றுதான் ஒர்க் பேஸ் லேர்னிங் என்கின்றது. இலங்கையிலே அல்லது உலகத்திலே காணப்படுகின்ற பல்வேறு வகையான கம்பெனிகள், பல்வேறு வகையான நிதி நிலையங்கள், பல்வேறு வகையான தொழில் தரக்கூடிய கம்பெனிகள் அல்லது வேறு அமைப்புகள் உள்ளவைகள் இப்பொழுது தொழில் பயிற்சி நிலையங்களை விலைக்கு வாங்குகின்றன. எவ்வாறு வாங்குகின்றதென்றால், ஒர்க் பேஸ் லேர்னிங் என்கின்ற முறையிலே, அதாவது
ஒரு வேலைக்கு எப்படிப்பட்ட திறன் வேண்டுமோ அந்த திறனை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களே கரிக்குலம், அதாவது உங்களுக்கு தெரியும் கலை திட்டம் அல்லது சிலபஸ் என்று சொல்வார்கள், அந்த சிலபஸை தயாரித்து கொடுக்கின்றார்கள். அந்த சிலபஸை தயாரித்து கொடுத்து அந்த சிலபஸில் பிரகாரம் எனக்கு இத்தனை பேரை பயிற்றுவித்து தாருங்கள் என்று கேட்கிறது. ஏனென்றால் உங்களுக்குரிய சம்பளத்தை அவர்கள் தருகின்ற பொழுது உங்களிடமிருந்து பெறுகின்ற நலன் அல்லது லாபம் அல்லது நன்மை அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று சாதாரணமாக தொழிலாளர்களை கசக்கி பிழிகின்ற அளவுக்கு கல்வியினுடைய தொழிற்பயிற்சியினுடைய தொழிலுடைய மாற்றங்கள் முன்னேறிக்கொண்டே போகின்றது. இன்னொரு முறையை கையாளுகின்றார்கள், மல்டி ஒர்க்கர்ஸ், அதாவது மல்டி டாஸ்கர் என்று சொல்வார்கள். மல்டி டாஸ்கர் என்று சொன்னால் ஒரு நபர் பல வேலைகளை செய்யக்கூடிய திறன் பெற்றவராக தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கின்றது. உதாரணமாக ஒரு ஹோட்டலிலே வேலை செய்யக்கூடிய ஒருவர், அவர் கிச்சனிலே போய் வேலை செய்ய வேண்டும் அல்லது அதில் ஏதாவது உற்பத்தி பொருள் ஒன்று செய்ய வேண்டும். அதுபோல் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் என்கின்ற ஹோட்டலில் வந்து அந்த ரிசப்ஷன் இருக்கிறது, அதிலே போயிட்டு அதில் இருந்து அதில் சகல கெஸ்ட்டுகளை அல்லது விருந்தாளிகளை அழைத்து அவர்களுக்கான வசதிகளை செய்ய வேண்டும். அதுபோல் ஃபுட் அண்ட் பீவரேஜ் என்று சொன்னால் உணவும் குடிபானமும் பகிரக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆளாக இருக்க வேண்டும். அதுபோல் ஹவுஸ்கீப்பிங் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே அந்த மெட்ரஸ் பெட்டுகள் அதாவது ரூம் ஃபெசிலிட்டிஸ்களை அரேஞ்ச்மெண்ட் செய்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு 4 துறைகளையும் செய்யக்கூடிய ஒருவரை அவர்கள் பணிக்கு அமர்த்துகின்றார்கள். 4 வேலைகளையும் செய்யக்கூடிய ஒருவரை அதாவது அந்த பணிக்கு அமர்த்துகின்றார்கள். அதற்கு பெயர் மல்டி டாஸ்கர். அந்த ஆகவே உங்களிடமிருந்து தொழில் தருணர் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், உங்களை வைத்துக்கொண்டு அதிக நன்மை அடைந்து அவர்கள் லாபம் ஈட்டக்கூடிய வழிவகைகளை இப்பொழுது தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஒரு துறை சார்ந்த பல்வேறு பிரிவுகளிலே நீங்கள் தொழிற்பயிற்சி எடுக்க வேண்டிய நிலைமையிலே நீங்கள் இருக்கின்றீர்கள். அது மட்டுமல்ல, தொழில் அல்லது தொழிற்பயிற்சி தொடர்பாக நீங்கள் பெறுகின்ற பயிற்சியானது அப்டேட்டட், அதாவது கரண்ட், அதாவது தற்போது என்ன திறன் அல்லது என்ன பயிற்சி இருந்தால் உங்களுடைய தொழிலை பெற முடியுமோ அதற்கு நீங்கள் தயார் பண்ண வேண்டிய பாரிய பொறுப்பு ஒன்று இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு தொழில் தருணர் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால், உதாரணமாக 4 பேர், நான் சொன்ன மாதிரி இப்போ 4 துறை, ஒரு ஹோட்டல் துறை எடுத்து பார்த்தால் 4 துறைகளிலே வேலை செய்ய வேண்டிய இடத்திலே 4 பேருக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, உதாரணமாக 4 பேருக்கு 4 லட்சம் கொடுப்பதற்கு பதிலாக தனி ஒரு ஆளை பயிற்றுவிப்பதன் மூலம் 2 லட்சம் ரூபா தந்து 4 வேலையையும் 4 பிரிவான வேலைகளிலும் உங்களிடம் எதிர்பார்க்கின்றார்கள். அதன் மூலமாக அந்த கம்பெனியோ அல்லது நிறுவனமோ லாபம் அடைய முயற்சிக்கின்றது. ஜப்பானை பொறுத்தவரையிலே இப்பொழுது அங்கே கேள்விப்பட்டிருப்பீர்கள், மெஷினும் அந்த நபரும் உண்டு. இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்களுடைய உறவினரால் ஜப்பானில் இருக்கிறார் என்று சொல்கிறோம். உறவினர் ஜப்பானில் இருக்கிறார், ஆனால் அவர் கசக்கி பிழியப்படுகிறார். ஏனென்று சொன்னால், ஒரு வேலையை அவர்கள் கொடுக்கின்ற பொழுது அந்த வேலை செய்யப்படுகின்ற அந்த மெஷினோடு இவர் சேர்ந்து இயங்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது.
நான் ஒருவரை நான் விசாரித்தேன். அவர் ஒரு இரும்பு காய்ச்சுகின்ற இரும்புகள் காய்ச்சுகின்ற இடத்திலே வேலை செய்கின்றவர். அந்த இரும்பு காய்ச்சுவதற்கு அந்த அனுப்பப்படுகின்ற இரும்புகளுடைய அந்த அந்த சொல்வார்கள் அந்த அந்த துண்டுகள் அந்த மெஷின் வேகத்துக்கு இவர் எடுத்து எறிந்து கொண்டே இருக்க வேண்டுமா. அந்த வார்த்து கொண்டே அது என்ன செய்ய இவர் எறிகின்ற பொழுது அது வார்த்து கொண்டே போகும். அந்த வகையிலே அவர் சொல்லுகிறார், அவருக்குரிய யூனிஃபார்ம் கொடுக்கப்படும். ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு குளித்தது போல் வெளியே வருவாராம். ஆகவே நாங்கள் இப்பொழுது எதிர்பார்க்கின்றோம், பல்கலைக்கழகத்தை நாங்கள் நிறைவு செய்தால் நாங்கள் எல்லாம் நாங்கள் கல்வி ரீதியாக நாங்கள் முன்னேறிவிட்டோம் என்று. ஆனால் பல்கலைக்கழகம் போவதால் உங்களுடைய கல்வியினுடைய உச்சத்தில் சென்று விட்டீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் உங்களை லாபமூட்டக்கூடிய கொம்பனி ஒன்று உங்களை தேர்ந்தெடுக்கின்ற விடயத்தில் அவர்கள் எடுப்பதில்லை. உங்களுக்கு தெரியும், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற சண்டே ஒப்சர்வர் பத்திரிகை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும் எத்தனை வகையான தொழில்களுக்கு வெற்றிடங்கள் காணப்படுகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொழில்களுக்கு வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஆனால் அந்த விண்ணப்பிப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக காணப்படுகிறது. இதுக்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் கேட்கின்ற தகுதி வேலைக்கு அல்லது திறன் அவர்கள் கேட்கின்ற திறன்கள் அந்த விண்ணப்பிப்பவர்களிடம் இல்லை என்பதன் காரணத்தால் அவர்கள் எதிர்நோக்க முடியாமல் இருக்கின்றார்கள். ஆகவே இப்பொழுதுள்ள காலம் ஒரு பிரைவேட் நிறுவனமாக இருந்தாலும் அல்லது கவர்மெண்ட்லே இருக்கக்கூடிய நிறுவனங்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தேர்ச்சியை அடையாவிட்டால் எதிர்வரும் காலங்களில் தொழில் ஒன்றை பெற முடியாது என்கிற நிலைமை வந்துவிட்டது. காரணம் குளோபலைசேஷன், உலகமயமாக்கல். உலகம் சுருங்கி விட்டது. அதாவது வில்லேஜ், குளோபல் வில்லேஜ் என்று சொல்வார்கள். உலகம் சுருங்கி இன்று நம்மளுக்கு மத்தியிலே ஊருக்குள் வந்து விட்டது. ஆகவே இந்த நாட்டிலே நாங்கள் தொழில் எடுப்பதாக இருந்தால் உங்களுக்கு தெரியும், இன்று கூட சவாலாக இருக்கின்றது. ஒரு டிகிரியை முடித்தவர், ஒரு பட்டத்தை முடித்தவர், இன்று அவருக்கு ஆங்கில அறிவு இல்லாததால் இன்று கூட ஒருவருக்கும் தொழில் எடுக்க முடியாமல் இருக்கின்றது. சந்திரிகா பண்டாரநாயக்க அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியாக இருந்த டைமில் ஒரு ஆய்வொன்று செய்தார்கள். ஆய்வொன்று செய்து அவர்கள், நான் நினைக்கிறேன் 25,000 பேருக்கு தொழில் கொடுத்திருந்தார்கள். அந்த காலகட்டத்திலே எல்லா டிகிரி ஹோல்டருக்கும், பட்டதாரி பட்டம் முடித்தவர்கள் அனைவருக்கும் கொடுத்திருந்தார். கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் ஒரு ஆய்வு ஒன்று செய்தார். அந்த ஆய்விலே கேட்டார், இந்த பட்டதாரிகள் அனைவரை நான் தந்திருக்கின்றேன், உங்களுக்கு தொழில் ரீதியாக நான் உங்களுக்கு அவர்களுக்கு தொழில் கொடுத்திருக்கின்றேன். அவர்களுடைய பணியின் பின்னர் வினைத்திறமையும் எஃபிஷியன்சி அண்ட் இஃபெக்டிவ்னஸ், பயனுறுதியும் எவ்வாறு இருக்கிறது என்பது கேட்டார். என்ற அடிப்படையில் ஒரு ஆய்வு ஒன்று செய்யப்பட்டது. அந்த ஆய்வினுடைய பிரகாரம் அவர்கள் சொன்னார்கள், என்னிடம் இருக்கின்ற ஒரு ஆஃபீஸைட், அதாவது இந்த ஆஃபீஸ்லே வேலை செய்யக்கூடிய ஒருவருடைய தகுதிக்கு கூட அவர்கள் எட்டவில்லை என்று சொன்னார். காரணம் என்னவென்றால், அந்த வேலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கின்றவர் 5 அல்லது 10 வருடங்கள் வேலை செய்கின்ற பொழுது அந்த தொழில் ரீதியாக பெற்றுக்கொண்ட தேர்ச்சி அங்கு முதலிடம் பெறுகின்றது. இப்போ உங்களுக்கு தெரியும், ஆங்கிலம் இல்லை என்றால் எந்த தொழிலுக்கும் போக முடியாது. சிங்களம் இல்லை என்றால் எந்த தொழிலுக்கும் போக முடியாது. நாங்கள் வேணுமென்றால் கிழக்கு மாகாணத்திலே வேலை செய்து கொள்ளலாம். அம்பாறைக்கு போனால் எங்களுக்கு சிங்களம் தேவைப்படுகின்றது. ட்ரிங்கோவுக்கு போனால் ஒரு பகுதியிலே எங்களுக்கு சிங்களம் தேவைப்படுகின்றது.
கொழும்புக்கு போனால் சிங்களமும் ஆங்கிலமும் தேவைப்படுகின்றது. இது ஒரு முதலாவது விடயமாக லாங்குவேஜ், அதாவது உங்களுக்கு மொழி ரீதியான திறன் கட்டாயம் இருக்க வேண்டும். இரண்டாவது ஐடி தொடர்பானது. தகவல் தொழில்நுட்பத்திலே உயர்ந்த மட்டத்துக்கு சென்று விட்டது. இன்று ஏஐ என்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கின்ற செயற்கை நுண்ணறிவு என்கின்ற விடயம் வந்துவிட்டது. ஒரு சாதாரணமாக ஒரு ஆள் செய்ய வேண்டிய வேலையை கச்சிதமாகவும் செம்மையாகவும் அவை செய்கின்றபடியால் இன்று மனிதனுடைய தேவை கூட ஒரு நிறுவனத்துக்கு தேவையில்லாது போய்விட்டது. சில ஹாஸ்பிட்டல், அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும் ஆஸ்பத்திரிகளிலே பார்க்கின்ற பொழுது ரோபோக்களை அவர்கள் ஏஐ டெக்னாலஜியிலே உருவாக்கி ரோபோக்களை வேலைக்கு அமர்த்தியிருக்கின்றார். ஏனென்றால் ரோபோ ஓர்டரை கொடுத்தால், அதற்குரிய கட்டளை இட்டால் சரியாக செய்து முடிக்கிறதாம். அடுத்தது, இன்று ஒரு சிலபஸ் அல்லது ஒரு கரிக்குலம் அல்லது ஒரு கலை திட்டத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட பயிற்சியிலே நீங்கள் மருதமுனையோ அல்லது கிழக்கு மாகாணத்திலிருந்து வெளியேறி வெளிநாட்டுக்கு போய் செல்லுகின்ற பொழுது, சென்று அங்கே பார்க்கின்ற பொழுது அந்த விடயத்தினுடைய அப்டேட்டட், அதாவது நிகழ்காலத்தில் இருக்க வேண்டிய திறன் அங்கே தேவைப்படுகின்றது. இதுக்கு உதாரணமாக நான் சொல்லலாம், ஒரு அக்கௌண்டன்ட் ஒரு ஆள் போயிருந்தார், இங்கிருந்து போயிருந்தார். அவர் சொன்னார், அக்கௌண்ட்டில் அக்கௌண்ட்ஸோட சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் நல்லா படிச்சிட்டேன், என்கிட்ட சும்மா அந்த மாதிரி டிப்டாப் இருக்கேன் பேர் போகிறார். எங்கே போகிறார்? வெளிநாட்டுக்கு, சவுதி அரேபியாவுக்கு போகிறார். அங்கே போய் அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் போனதும் அங்கே நடந்த விடயம் என்னவென்றால், இவர் படித்து கொண்டு போன அந்த விடயம் அல்லது அந்த சப்ஜெக்ட் காலவதையாகி, அதாவது எக்ஸ்பயர்ட் ஆகி அங்கே புது விடயம் ஒன்று செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லாம் ஒரு கிழமைக்குள் மாறிவிடுகின்றது. ஆகவே இன்று இன்டர்நெட்டிலே பார்க்கின்ற பொழுது 50 லட்சத்துக்கு 5 மில்லியனுக்கு மேற்பட்ட தகவல்கள் அங்கே இருக்கின்றபடியால் நீங்கள் அனைவரும் அந்த தகவல்களை தேடி படித்து கொள்ள வேண்டும். அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன், கட்டாயம் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். உங்களுடைய காலம் பொன்னானது. இந்த வயசிலே கூடுதலான நேரத்தை தயவு செய்து நீங்கள் போனிலே தேவையில்லாமல் பயன்படுத்த வேண்டாம். உங்களுடைய உடல், உங்களுடைய ஆத்மா இரண்டும் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்றால், தாய் தந்தை இருவரும் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி இந்த மட்டத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்றால், அவளுடைய இரத்தத்தை எல்லாம் அவர்கள் வியர்வையாக்கி உங்களை கற்பித்து இந்த மட்டத்துக்கு அவர்கள் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள். அவர்கள் பாதுகாத்து தந்த உடல் இருக்கிறதே, இந்த உடலை நீங்கள் சிதைப்பதற்கு, இந்த உடலை நீங்கள் அழிப்பதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று உங்களுக்கு தெரியும். போதை வஸ்து கலாச்சாரம் மிக அதிகமான அளவிலே இருக்கின்றது. ஒருவர் போதை வஸ்து பாவிக்கின்றார் என்றால் பல லட்சக்கணக்கான கலங்கள் அழிக்கப்படுகின்றதா. நீங்கள் டாக்டரிடம் கேட்டால் தெரியும். பல லட்சக்கணக்கான கலங்கள் அழிக்கப்பட்டு தாங்க முடியாமல் மீண்டும் மீண்டும் புதிதாக அந்த கலங்கள் உருவாக்கப்படுகிறது. ஆகவே சீரிய சிந்தனையும் எதிர்கால வடிவமைத்தலும் எதிர்கால திட்டமிடலும் கல்வியினுடைய உயர்ச்சியும் பயிற்சியினுடைய உயர்ச்சியும் எதில் தங்கி இருக்கிறது என்றால் உங்களுடைய மூளையினுடைய கலங்களை பாதுகாப்பதில் தங்கி இருக்கின்றது. நிச்சயமாக உங்களுடைய உடலிலே இருக்கக்கூடிய கலங்களை எந்த அளவுக்கு போதைகள் மூலமாக இரத்தத்திலே கலக்க விட்டு
சிந்திப்பதற்கு திறனற்ற நிலைமையில் உங்களுடைய உடலை நீங்கள் மாற்றிக்கொள்கின்றீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் பின்னடைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நாங்கள் இன்று பேசுகின்ற எதிர்காலத்தை வடிவமைப்பது எப்படி, எதிர்காலத்திலே தொழில் ஒன்றை பெறுவது எப்படி, அதிக சம்பளத்தை பெறுவது எப்படி என்றெல்லாம் நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆனால் எங்களது உடலையும் எங்களுடைய உள்ளத்தையும் பாதுகாப்பதற்கு அரண்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும். நாங்கள் கூடுதலாக எந்த விடயங்களிலும் நாங்கள் போதை வஸ்துக்களோடு தொடர்புடையதாக நாங்கள் ஆக்கிக்கொள்ளவும் கூடாது. இன்று எவ்வாறு எங்களுடைய எதிர்காலத்தை நாங்கள் திட்டமிடுகின்றோம் என்றால், ஒரு நண்பன் ஒரு கோர்ஸை செய்கின்றார் அல்லது ஒரு தொழிற்பயிற்சி ஒன்றை மேற்கொள்கின்றார் அல்லது ஏழிலே இன்ன பகுதியை பிரிவிலே படிக்கின்றார் என்றால் அவரை நாங்கள் நோக்கியதாக அவருடைய கூட்டாளிமார் சொல்றதுக்கு இணங்க நாங்கள் ஒரு கோர்ஸை அல்லது ஒரு படிப்பை நாங்கள் படிக்க முயற்சி செய்கின்றோம். அவ்வாறல்ல. ஒவ்வொருவருடைய இன்டெலிஜென்ட் நுண்ணறிவு இருக்கிறதே, இந்த ஒவ்வொருவருடைய நுண்ணறிவும் வித்தியாசமானது. ஒருவேளை ஒருவருடைய நுண்ணறிவுக்கும் நண்பனாக இருக்கின்ற மற்றவருடைய நுண்ணறிவுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே இந்த நுண்ணறிவுடைய செயற்பாட்டை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது எவ்வாறு என்ன பகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்வது எடுத்துக்கொள்வது என்று. அதுக்காகத்தான் அவர்கள் சொல்கின்றார்கள், know about who am I, what is important to me. There are two things. Okay, நான் யார் என்பதை ஒவ்வொருவரும் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். who am I, நான் யார். ஒவ்வொருவரும் உங்களுடைய டைமில் ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் உங்களிடம் தனியே போய் சிந்திங்க. ஒரு இடத்துல போயிருந்து சிந்திச்சு பாருங்க, நான் யார், என்னுடைய திறமைகள் என்ன, என்னுடைய ஆற்றல்கள் என்ன, என்னுடைய பலங்கள் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, என்னுடைய கேரக்டர் அதாவது என்னுடைய நட்பண்புகள் என்ன, ஆட்டிடியூட், என்னுடைய ஆட்டிடியூட் என்ன. இது போன்ற சில விடயங்களை நீங்கள் உங்களுக்குள் கேள்வி கேட்பதன் மூலமாக நீங்கள் உங்களை அறிந்து அதன் மூலமாக ஒரு தொழிலை அல்லது தொழிற்பயிற்சிக்குரிய அடித்தளத்தை நீங்கள் இடுவதன் மூலம் எதிர்வரும் காலங்களிலே தொழில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது உங்களுக்குரிய தயார் நிலையில், அதாவது நீங்கள் தொழிலுக்காக உங்களை தயார்படுத்துவதற்காக ஆரம்பகால தொழில் கல்வியை அல்லது தொழிற்பயிற்சியை பெறுவதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இது பல மணி நேரம் பேச வேண்டிய பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மூலமாக செய்ய வேண்டியதை சார் சொன்னாங்க, பேச சொன்னார்கள். ஏதோ என்னால் இயன்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். ஆனால் மிகவும் இதனோடு சேர்ந்த நிறைய பிளே கேம்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் அவற்றிலையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களிலே ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்குமா இருந்தால் தனித்தனியாக நான் அதனை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆகவே எதிர்கால திட்டமிடலுக்கு உங்கள் அனைவரும் நீங்கள் உட்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுடைய இரத்தத்திலே ஒரு சுத்தமான இரத்தமாக நீங்கள் மாற்றிக்கொண்டு எதிர்வரும் காலங்களிலே நல்ல விடயங்களை நீங்கள் உட்கொண்டு அதே நேரம் உங்களுடைய தொழில் பயிற்சியை மேற்கொண்டு நல்ல தொழில் ஒன்றை பெறுவதற்கான முன்னேற்றங்களை அனைத்தையும் நீங்கள் பெற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல ஆசையோடு நல்வாழ்த்துக்களோடு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி சாலிம் மௌலானா அவர்களே. எங்களுடைய கல்முனை ஜாகிரா தேசிய பாடசாலையின் அதிபர் ஜனாப் எம்ஐ ஜாபீர் சார் அவர்கள் இலங்கை கல்வி நிர்வாக சேவையின் ஒரு சிரேஷ்ட அதிகாரியாக இருக்கிறார். அவர்கள் உங்களுக்குரிய பாடசாலை சட்டதிட்டங்கள் தொடர்பாக மாணவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அறிவு வழிகாட்டலை வழங்குமாறு அன்பாக கேட்டு முடித்துக் கொள்கிறோம்.
நிகழ்வை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்ற எமது மஸ்ஜிதுல் மினன் தலைவர், அதன் செயலாளர், அதன் நிறைவேற்று உறுப்பினர்கள் மற்றும் இந்நிகழ்வை ஒழுங்குபடுத்தி வழிநடாத்தி கொண்டிருக்கின்ற அஷேக் அன்சார் மௌலானா அவர்களை விழித்தவனாக மற்றும் இங்கு இருக்கக்கூடிய கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அன்பார்ந்த நான் என்றும் மதிக்கின்ற அன்புக்குரிய மாணவர் சமூகம் மற்றும் இந்நிகழ்வை நேரலையாக முகநூல் தொலைக்காட்சியூடாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற எமது பிரதேசத்தினுடைய மிக பிரபலமான தாருசஃபா தொலைக்காட்சியின் மற்றும் ஒரு மார்க்க உபன்யாசங்களை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கின்ற அனல் முகநூல் தொலைக்காட்சி ஊடகவியலாளரை விழித்தவனாக அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உண்மையிலேயே மிகவும் பெருமதியான நிகழ்வு. ஆனால் தற்போது ஒரு பொருத்தமற்ற நேரம். உங்களுக்கு இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு சென்றடைந்திருக்கிறதோ அதுபோல் இதன் முடிவும் உங்களுடன் சென்றடைய வேண்டும். அந்த அடிப்படையில் சரியாக 9:30க்கு நிறைவுறுத்தப்படும் என்னுடைய நிகழ்வு. ரைட், அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு அறிவித்தவனாக அன்புக்குரிய மாணவர்களே, இங்கு பல்வேறு கோணங்களில் உரையாற்றப்பட்டது. மார்க்க ரீதியாக மாணவர் சமூகமாகிய எங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள், எங்களது சமய ரீதியாக வலியுறுத்தப்படுகிற நிகழ்வுகள், அதை நாங்கள் எந்த அளவுக்கு எடுத்து எம்ப வேண்டும் என்ற வலியுறுத்தல்கள், வழிகாட்டல்கள் முதல் கட்டமாகவும், நீங்கள் கல்வி கற்றதன் பின்னர் தொழில் உலகத்திற்குள் பிரவேசிக்கின்ற போது உங்களுடைய தொழில் தெரிவுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்று இன்னொரு பக்கமாகவும், இது எல்லாத்துக்கும் இடைப்பட்ட பருவம்தான் பாடசாலை பருவம். பாடசாலை கல்வியை நிறைவு செய்ததன் பின்னர் தான் நீங்கள் இந்த தொழில் வேலை உலகத்திற்குள் நுழையலாம். அந்த அடிப்படையில் உங்களிடம் தனித்தனியாக நான் கேட்க வேண்டிய கேள்வி, ஆனால் இந்த இடத்தில் கேட்பது பொருத்தமில்லை நேர முகாமை கருதி, உங்களிடம் நீங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, எனக்காக நீங்கள் ஏன் கல்வி கற்க வேண்டும்? ஏன் பாடசாலைக்கு செல்கின்றீர்கள்? எதற்காக கற்கின்றீர்கள்? இவ்வாறாக உங்களை பார்த்து நீங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் உங்களிடமிருந்து பல பதில் வரலாம். நான் ஒரு நல்லதொரு தொழிலை பெற்று சமூகத்தில் ஒரு உன்னதமான நிலையில் இருக்க வேண்டும், இப்படியெல்லாம் பல்வேறு பதில்களை நீங்கள் தந்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இங்கு கல்வித்துறை சார்ந்த பலர் இங்கு இருக்கின்றார்கள், அதே போன்று அதிபர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் உங்களுக்கான பாடசாலைகளில் வழங்கக்கூடிய கல்வியை கல்வி அமைச்சு வேலை உலகுக்கு பொருத்தமான ஒரு மாணவனை வெளியேற்றுங்க என்று சொல்லவில்லை. ஓஎல் பரீட்சையாகலாம், அல்லது ஏஎல் பரீட்சையாகலாம், அல்லது புலமை பரிசில் பரீட்சையாகலாம். அதில் சிறந்த பெறுபர்களை பெற்று நீங்கள் இந்த பிரதேசத்தில் பாராட்டப்படக்கூடியவர்களாக வரணும் என்று எங்களுக்கு சொல்லவில்லை. இந்த தேசிய ரீதியாக சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்னடத்தை உள்ள ஒரு சமூக இளைஞனை உருவாக்குங்கன்று தான் எங்களுடைய கல்வியினுடைய தேசிய குறிக்கோள் சொல்கிறது. ஒழுக்க சீலர்களான பிள்ளைகளை உருவாக்குங்கள் என்று. அதனால்தான் உங்களுக்கு தெரியும், இன்று உங்களை பாதுகாக்கின்ற பல சட்டங்கள் கவசங்களாக உங்களை சுற்றி இருக்கிறது. இப்போ மாணவனிடம் உரத்த குரலில் ஆசிரியர் பேச முடியாது. பேச முடியாதென்றால் அடுத்த பக்கமாக கம்பு தூக்கலாமா? தண்டனை வழங்க முடியாது. உடல் ரீதியான சரீர ரீதியான தண்டனை வழங்க முடியாது. அப்படியெல்லாம் வழங்கினால் நாங்கள் மாணவர்கள் தற்போது சட்டம் பேசுகின்றார்கள் ஆசிரியர்களை பார்த்து, ஏனைய இந்த பாடசாலையின் நிர்வாகிகளை பார்த்து. 45 பாகைக்கு மேல் கம்பை தூக்கி அடிக்க முடியாது. ரைட், அதற்கு ஏற்ற தொலைபேசி இலக்கங்கள், சட்ட இலக்கங்கள் அத்தனையும் என்னை விட தெரிந்தவர்கள் நீங்கள்.
இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளால் எங்களை குறிப்பாக இலக்கு வைத்து அனுப்பப்பட்ட சட்டங்கள். இங்கு நேரலை செல்கின்றபடியால் நான் சில விடயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை கைதியாக இருக்கின்றேன். ஆனால் எங்களுடைய மார்க்க ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போது இஸ்லாம் வீடுகளில் கூட பிள்ளைகளை கண்டிப்பதற்காக ஒரு பிரம்பிரிக்கணும் என்பதை வலியுறுத்துகிறது. அதுக்கு எதிராகத்தான் தற்போது சட்டம் வந்திருக்கின்றது. கம்பு தூக்கி மாணவர்களை எந்த விதமான வழிநடத்தல்களுக்கும் கொண்டு போகலாண்டு. அப்படி என்றால் எங்களுடைய மார்க்கத்துக்கு எதிரான சட்டங்களை நாங்கள் இன்று வாரி வரவேற்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விதிமுறைகளை தவிர்த்து நிற்கின்றோம். ஆனால் மறுதலையாக நாங்கள் இன்னொரு வகையிலும் எடுக்கலாம். அவர்களும் எங்களை அவர்களுடைய மேலைத்தேச நாகரிகமான பக்குவப்பட்ட சமூக பிள்ளைகளாக எங்களை நினைக்கின்றார்கள். அந்த டிசிப்ளின் அந்த மாணவர்களில் தாமாக உருவாகி இருக்கும் என்று நினைத்து தான் அந்த சட்டத்தை எங்களுக்கு தந்திருக்கின்றார்கள். மாணவர்களை கண்டிக்க தேவையில்லை, கடின சொல் பேச தேவையில்லை, அவர்கள் இயங்கக்கூடியவர்கள், நீங்கள் வழிகாட்டுங்கள். ஏனென்றால் இப்போது நாங்கள் போதகர்கள் இல்லை, ஆசிரியர்கள் உங்களுக்கான போதகர்கள் என்கிற வகிபாகம் இப்போது இல்லை. ஜஸ்ட் ஒரு ஃபெசிலிட்டேட்டர், அதாவது வசதிப்படுத்துனர்கள் அல்லது வழிப்படுத்துனர்கள் சொல்வார்கள். இப்போது அந்த வகிபாகமும் எங்களிடம் இல்லாது கை நழுவி போகின்றது. எனக்கு முன்னர் உரையாற்றிய வளவாளர் சொன்னார், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி சொன்னார். ஏஐ, நுண்ணறிவு திறன் கொண்ட செயற்கை மனிதர்கள் வந்துவிட்டார்கள். அவர்களுடைய செயற்பாடுகள் இப்போ உலகை ஆள வந்தபோது நீங்கள் ஆசிரியரிடம் படிக்க தேவையில்லை. ஃபோனில் போனால் எங்களோட கொஷனை அசைன்மெண்ட்ஸை கொடுத்தா எல்லா விடையும் வருகுது, அதுவே எங்களுக்கு பாடம் எடுக்குது. இப்போ ஆசிரியர் வகிபாகம் என்ன, எதுக்கு வேறு ஆசிரியர் எதற்கு எங்களுக்கு? இப்போ ஆசிரியர் வகிபாகம் எவ்வாறு மாறுதென்றால் ஜஸ்ட் மோட்டிவேட்டர், ஊக்குவிப்பாளர், படிடா மகனே என்று எங்களை வழிப்படுத்துனராக மாத்திரம்தான் இருக்கின்றார். அந்த வகிபாகம் இனிமேல் மாறப்போகிறது எதிர்காலத்தில். எனவே தான் இப்போ எங்களுக்கு ஆசிரியர் கற்பிக்கிறதுக்கு தேவையில்லை, எங்களை வழிப்படுத்துவதற்கும் எங்களை ஒழுக்க சீலர்களாக மாற்றுவதற்கும் தேவை. அதனால்தான் சமுதாய மாற்றம் என்பது 2 நிறுவனங்களூடாகவே செய்யப்படுகிறது என்பது முதன்மைப்படுத்தப்பட்ட உண்மை. அதில் ஒன்று நாங்கள் இருக்கின்ற இந்த இறைவனின் மாளிகை, அதாவது பள்ளிவாசல்கள், மதரசாக்கள் போன்ற அனைத்து சமயத்தலங்களும் மாற்றங்களை மனதில் ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம். அதேபோன்று 2வது நிறுவனம்தான் பாடசாலை, சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிறுவனம். ஏனென்றால் உங்களை எல்லாம் ஒரு நல்லதொரு நிலைக்கு கொண்டு வந்து உங்களிடம் இந்த சமூகத்தை ஒப்படைக்க காத்திருக்கின்றார்கள். ஏனென்றால் தற்போது முன்னர் உரையாற்றிய எங்களுடைய பேசிமாம் அவர்கள் கூட சொல்லியிருந்தார்கள், அதாவது சிஸ்டம் சேஞ்ச் பண்ணப்படணும். இன்று எங்களுடைய இலங்கையின் கோஷம், இளைஞர் சமூகத்திடம் நாங்கள் நாட்டை நிர்வாகத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பல கோஷங்கள் எழுகின்றது. அதற்கு நீங்கள் பொருத்தமானவர்களா? இந்த நாட்டை, இந்த பிரதேசத்தை, இந்த ஊரை, உங்களுடைய குடும்பத்தை அல்ல, உங்களை நீங்கள் ஆள பொருத்தமானவர்களா? என்னை நான் மேனேஜ் பண்ண என்னால் முடியுதா? அதை நீங்கள் பார்த்தால் அதற்கு தகமையானவர்களாக நாங்கள் மாறி இருக்கின்றோமா என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த நிலையில்தான் இன்று காலை நீங்கள் எழுந்தவுடன் படுக்கையிலிருந்து எத்தனை நல்ல காரியங்கள் செய்திருக்கின்றோம், எத்தனை பேருடைய மனதை புண்படுத்தி இருக்கின்றோம், எத்தனை விடயங்களுக்கு மற்றவர்களுக்கு நாங்கள் உதவி இருக்கின்றோம், எனக்கான நன்மையான வழிகளில் நான் எத்தனை விடயங்களை செய்திருக்கின்றோம் என்று ஒரு சுய பரிசீலனை நாங்கள் செய்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த எதிர்கால இளைஞர் சமூகத்திடம் இந்த
மாற்றத்துக்கான யுகத்தை ஒப்படைக்க இன்று சர்வதேசம் மாத்திரமல்ல எங்களுடைய தேசியமும் காத்து கொண்டிருக்கின்றது. பாடசாலைகளும் அதைத்தான் எடுத்து எம்பிக் கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, பாடசாலைகளில் உங்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசிரியர்கள் ஒரு நாளும் உங்களுக்கு இன்றைக்கு ஏசோனும் இன்றைக்கு இந்த நபருக்கு நான் இன்றைக்கு போய் 4 அடி போடணும் என்று யாரும் ஒரு இன்டென்ஷனோட ஒரு எண்ணத்தோட பாடசாலைக்குள் நுழைவதில்லை. அதற்கான சூழலை நாங்கள் எங்களுடைய நடத்தைகளூடாகத்தான் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். அப்படியான நடத்தைகளிலிருந்து நீங்கள் ஒதுங்கி இன்று எங்களுடைய இந்த ஊர், இந்த பிரதேசத்திலேயே கல்வியை மாத்திரம் மூலதனமாக கொண்ட ஊர் மருதமுனை என்பது இந்த பிரதேசம் அறிந்த உண்மை. எவ்வாறு விளையாடி திரிஞ்சாலும் பரீட்சைண்டு வந்தால் பெறுபொருள மருதமுனை முன்னிலையில் நிற்கும் என்பதை நான் இந்த ஊருக்கு 23 ஆண்டுகளாக இருக்கின்றேன். அதற்கு முன்னரே நான் கேள்விப்பட்டவன். அதற்காகத்தான் ஒரு கல்வி சமூகம் இருக்கிற ஊரில் போய் புகுந்துட்டோம் என்ற ஒரு ஆத்ம திருப்தியோடு இருக்கின்றேன். ஆனால் கவலையான விடயம், தற்காலத்தில் அது படிப்படியாக எங்களுடைய கல்வி நிலை வீழ்ச்சி அடைந்து கொண்டு வருகின்றது. அது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மை. இந்த விடயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சமூகம்தான் நீங்கள். உங்களுடைய பெறுபேறுகளை கொண்டு தான் இந்த ஊர் பெருமை அடைகின்றது. எனவே அன்பார்ந்த மாணவர்களே, இந்த விடயத்தில் நீங்கள் அதிக கவனம் கொண்டு, உங்களுக்கு நான் சொன்ன நேரம் நிறைவடைந்து விட்டது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வு எதிர்வரும் காலங்களில் கூட தொடர்ச்சியாக மாதம் ஒரு நிகழ்வாக அல்லது 2 மாதங்களுக்கு ஒரு நிகழ்வாக கூட இடம்பெற வேண்டும். ஏனென்றால் உங்களிடம் எங்களால் பகிர்ந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. ரைட், உங்களுக்கு தேவையான விடயங்களை நீங்கள் என்னிடம் கேட்டால் தனிப்பட்ட ரீதியாக கூட உங்களுக்கு செய்ய தயாராக இருக்கின்றேன். என் பாடசாலையால் உங்களுக்கு என்ன செய்யலாம் என்று நீங்கள் கேட்டால் கூட அதை செய்து தருவதற்கு எங்களுடைய பாடசாலை சமூகத்தினூடாக அதை கோரிக்கை விடுத்து உங்களுக்கு அதை செய்து தரலாம் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளித்தவனாக இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் காலங்களில் நடைபெறுகின்ற இது போன்ற தொடர்ச்சியான நிகழ்வுகளில் நாங்கள் எல்லோரும் ஒரு நேரிய மனப்பாங்குடன் கலந்து கொண்டு இந்த நிகழ்வில் இருந்து பயன்பெற்று உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் விளம்பர செய்ய வேண்டும் என்று கேட்டு, இந்நிகழ்வில் என்னையும் ஒரு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு இந்த நிர்வாகத்தினருக்கு இந்த சமூகம் சார்பான நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இப்போது நன்றி உரை வழங்குவதற்காக எங்களுடைய அல் மினன் அதிபர் அமான் சார் அவர்களை அன்புடன் அழைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேரத்தை கருத்தில் கொண்டு அனைவரையும் விழித்தவனாக, இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்களாகும். ஒரு நாட்டின் அபிவிருத்தியில் முக்கிய பங்காற்றுபவர்கள் இளைஞர்களாகும். பல்வேறு அபிவிருத்தி அடைந்த நாடுகள் இளைஞர்களை வளப்படுத்த பில்லியன் கணக்கான பணத்தை செலவீடு செய்கின்றார்கள். இவர்கள் தங்களது வரவு செலவு திட்டத்தில் அதிகமான பணத்தை இளைஞர் அபிவிருத்திக்காகவே செலவிடுகின்றமை மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். அல்லாஹ் நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கு கேட்கும்போது உனது வாலிபத்தை எவ்வாறு செலவு செய்தாய் என கேட்பான். அதற்கு பதிலளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். இன்றைய காலகட்டமானது இளைஞர்களை வழிகெடுக்கும் பல்வேறு செயற்திட்டங்களை திட்டமிட்டும் திட்டமிடாமலும் செயற்படுத்தும் காலமாக காணப்படுகின்றது. இன்றைய காலகட்டம் இளைஞர்களை வழிகெடுப்பதற்காக என்று திட்டமிட்ட ஒரு கும்பல் திட்டமிட்டும் திட்டமிடாமலும் பல்வேறு செயற்திட்டங்களை உலகில் அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வாறான காலகட்டத்தில் எமது பிரதேசத்தில் பல்வேறு வகையான திட்டமிடப்படாத வழிகேடுகள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. எனவே இளைஞர்களை வளப்படுத்த வேண்டியது உலமாக்களிடம்
ஆசிரியர்களதும் கல்வி சமூகத்தினதும் பெரும் கடமையாக இருக்கின்றது. இந்த வகையில் மருதமுனை ஜம்மியத்துல் உலமா சபையும் அதன் தலைவரான அல்ஹாஜ் அசேக் எஃப்எம்ஏ அன்சார் மௌலானா நலிமி விரிவுரையாளர் அவர்களின் அதீத முயற்சியின் காரணமாக இந்த ஒர்க் ஷாப் நடைபெற்றது. அதற்காக அவர் அயராது பாடுபட்டார். அவர் மிகவும் சிரமப்பட்டிருக்கின்றார். இந்த வகையில் அவர்களுக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் நிர்வாகம் சார்பாக மனமகிழ்ச்சி அடைகின்றோம். அதேபோல இந்நிகழ்வு திறன்பட நடைபெறுவதற்காக எமக்கு நிதி உதவி வழங்கிய நிதி உதவியாளர்களான மிக முக்கியமாக சமட் டீச்சர் பிஎஸ்சி ஒரு தொழிலதிபர் அவர்களும், எஸ்ஏஎம் சாலின் மௌலானா நைட்டா நிறுவனத்தின் முகாமையாளர் விரிவுரையாளர் உங்களுக்கு விரிவுரை வழங்கி சென்ற அவருக்கும் மிக முக்கியமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதேபோல எமது பள்ளிவாசலில் இவ்வாறான ஒரு நிகழ்வை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதில் நீண்ட காலமாக திட்டமிட்டு செயற்படுத்திய தலைவர் MSM ஃபசீல் என்ஜினியர் சிரேஷ்ட விரிவுரையாளர் அவர்களுக்கும், மாணவர்களுக்கு நல்ல பல கருத்துக்களையும் மார்க்க தெளிவுகளையும் விரிவுரைகளையும் வழங்கிய அஷேக் மௌலவி இர்ஃபாத் ரஷாதி உப அதிபர் அல் ஹாதி அரபு கல்லூரி கல்முனை அவர்களுக்கும், ஜனாப் SAM சாலிம் மௌலானா மாவட்ட முகாமையாளர் தேசிய தொழிற்பயிற்சி அதிகார சபை நைட்டா மட்டக்களப்பு அவர்களுக்கும், ஜனாப் MI ஜாபீர் SLEAS அதிபர் சாகிரா தேசிய பாடசாலை அவர்களுக்கும் விசேடமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபையைச் சேர்ந்த செயலாளர் சட்டம் ரியாஸ், பொருளாளர் MI ஜாபிசர், சதாம், அன்சார் பிரதர், MA ரிஸ்வி, ஹுசைல், MI ஜலீல், சையது அகமது மௌலானா போன்றவர்களுக்கும் விசேட நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு எமக்கு மீடியா அனுசரணை வழங்கிய அனல் டிவி ரின்சான் பிரதர் அவர்களுக்கும், அவர்களது இணை நிறுவனமான அயா நிறுவனம், அதாவது நேரலை செய்த நிறுவனமான அயா நிறுவனத்துக்கும் நன்றியை வழங்குவதோடு, இச்செயற்பாட்டை திறன்பட செய்வதற்காக எமக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து உள்ளங்களுக்கும், ஹித்மத் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்தவனாக, இந்த நிகழ்வு மிகவும் திறமையாக சிறப்பாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக உடல் வலிமையையும் உள வலிமையையும் தந்த ஆரோக்கியத்தையும் தந்த இறைவனுக்கும் நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். இதுவரைக்கும் மாணவர்கள் இருந்து போங்க இல்லையா, இருங்க. இதுவரையும் உங்களுக்கு அறிவு விருந்து கிடைத்தது.